हो गया अज़ान। Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم
عليهم غير المغضوب عليهم ولا الضالين الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور. ये वो लोग हैं இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால், அவர்களுக்கு நாம் பூமியில் வலிமையினை வழங்கினால் அவர்கள் தொழுகையினை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத் கொடுப்பார்கள், நல்லவற்றை செய்யுமாறு ஏவி தீயவற்றை தடுப்பார்கள். எல்லா செயல்களின் முடிவும் அல்லாஹ்விடம் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று அஹ்மதியா ஜமாத் ஜப்பானுக்கு தனது முதல் பள்ளிவாசலை கட்டுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பதை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. நீங்கள் பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கான அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. பள்ளிவாயில்களை ஜமாத் அல்லாத பிற முஸ்லிம்களும் கூட கட்டுகின்றனர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து மிகவும் அழகிய பள்ளிவாசலை அவர்கள் கட்டுகின்றனர். இங்கு ஜப்பானில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் முதல் பள்ளிவாசலாக இது இருந்தாலும் இது நாட்டின் முதல் பள்ளிவாசல் அல்ல. இங்கு மற்ற முஸ்லிம்கள் கட்டியுள்ள 100 பள்ளிவாசல்கள் அல்லது அதைவிட அதிகமான பள்ளிவாசல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஜப்பானில் நாம் வந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறும் அளவில் பள்ளிவாசல் கட்டுவது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. இடத்தை பொறுத்தவரையில் அதிகமாக மக்கள் வந்து கலந்து கொள்ளும் வகையில் ஜப்பானிலேயே இதுதான் மிகப்பெரிய பள்ளிவாசல் என்றும் மக்கள் பெருமையாக கூறுகின்றனர். ஆனால் இந்த விஷயம் கூட முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் அல்ல. நாம் நமது நோக்கத்தில் இறுதி எல்லையை அடைந்து விட்டோம் என்று கூறும் அளவில் உள்ள ஒரு விஷயம் அல்ல இது. நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைஅத் செய்துள்ள நோக்கத்தை நிறைவு செய்யும் போதுதான் அந்த நோக்கம் நிறைவேறும். அந்த நோக்கமானது இறைவனுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். மேலும் நாம் அவனை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்துவோர்களாக இருக்க வேண்டும். இறைவனின் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நமது செயலளவிலான நிலைமையின் பக்கம் பார்த்தவாறு அதில் உயர்வான தரத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் அழகிய தூது செய்தியையும் அதன் அழகிய போதனையையும் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் எட்ட வைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜப்பானுக்கு மார்க்க சுதந்திரம் கிடைத்த போது ஜப்பானியர்களுக்கு மதத்தின் பக்கம் கவனம் ஏற்பட்ட போது இஸ்லாத்தின் பக்கமும் அவர்களுக்கு கவனம் ஏற்பட்டது. இந்த விஷயம் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் ஜப்பானியர்கள் வரை உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும் என்ற தமது விருப்பத்தை மிகவும் வலுவாக வெளிப்படுத்தினார்கள். இஸ்லாத்தின் பக்கம் ஜப்பானியர்களின் கவனம் திரும்பினால் பிறகு உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியையும் அவர்களுக்கு நாம் எட்ட வைக்க வேண்டும் என்று 100 வருடங்களுக்கு முன்னரே அவர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் மரணித்து போன மதங்களின் பக்கம் செல்வதற்கு ஜப்பானியர்களுக்கு என்ன தேவை வந்து விட்டது என்றும் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், எவர்களிடம், அதாவது ஏனைய முஸ்லிம்களிடம் எவர்களிடம் இஸ்லாத்தை பற்றிய உண்மையான ஆன்மா இல்லையோ
அவர்களால் மற்றவர்களுக்கு என்ன பலனை தர முடியும்? தொடர்ந்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மற்ற முஸ்லிம்கள் வஹீயின் கதவுகளை அடைத்து தங்களது மார்க்கத்தை மரணித்து போன மார்க்கம் போன்று ஆக்கிவிட்டனர். இந்த விஷயத்தை கூறி, அதாவது வஹீயின் கதவுகள் அடைக்கப்பட்டது என்று கூறி, மற்ற முஸ்லிம்கள் தங்கள் மீது மட்டும் அநீதி இழைக்கவில்லை, மாறாக மற்றவர்களுக்கும் தமது கொள்கைகளையும் தமது தீய செயல்களையும் எடுத்துக்காட்டி இஸ்லாத்திற்கு வருவதிலிருந்தும் அவர்களையும் இவர்கள் தடுத்து விட்டனர். மற்ற மதங்களை அழிப்பதற்கு இவர்களிடம் என்ன ஆயுதம் இருக்கின்றது என்று அன்னார் மிகவும் வேதனையுடன் கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் கூறினார்கள், இந்த பணியை செய்வதற்காக இந்த ஜமாத்திலிருந்து சில மக்கள் தயார் செய்யப்பட வேண்டும். அவர்களிடம் இதற்கான தகுதியும் தைரியமும் இருக்க வேண்டும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜப்பானியர்களுக்கு தப்லீக் செய்வதற்காக நூல்களை எழுத வேண்டும் என்ற தமது விருப்பத்தையும் தெரிவித்தார்கள். எனவே எவ்வாறு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது எஜமானரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தியை உலகில் பரப்புவதற்காக வந்தார்களோ, அதிலிருந்து ஜப்பானும் வெளியில் இல்லை, தீவுகளும் வெளியில் இல்லை, உலகில் உள்ள மற்ற பகுதிகளும் அதிலிருந்து வெளியில் இல்லை. உங்களுக்கு இந்த நாட்டில் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது அல்லாஹ்வின் மாபெரும் அருளும் பேருபகாரமும் ஆகும். உங்களில் சிலர் இவ்வாறும் உள்ளனர், அவர்கள் இங்கு வந்த பிறகு அவர்களது தொழிலிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியுள்ளான். இது அல்லாஹ்வின் பேருபகாரமாகும். ஏறக்குறைய இவர்கள் எல்லோருமே இவ்வாறே உள்ளனர். பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் இங்கு வந்த பிறகு பொருளாதாரத்தில் மிக சிறந்த நிலையை அவர்கள் அடைந்துள்ளனர். உங்களில் பலரும் இவ்வாறும் உள்ளனர், அதாவது அவர்களது மூதாதையர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டனர். நிச்சயமாக அவர்களில் இப்படிப்பட்டவர்களும் இருப்பர். அவர்களது விருப்பமானது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த விஷயத்தை கேட்டு, அந்தோ நமக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் ஜப்பானிலும் உலகிலும் பரவி நாம் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளின் தூது செய்தியை மக்களுக்கு எட்ட வைத்திருப்போமே என்பதாக இருந்தது. ஆனால் அந்த வேதனை அவர்களது உள்ளத்திலேயே இருந்தது. ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான். ஜப்பானுக்கும் இவர்கள் வந்தனர், உலகின் பிற பகுதிகளுக்கும் இவர்கள் சென்றனர். அதன் மூலம் இஸ்லாத்தின் தூது செய்தியை மக்களுக்கு எட்ட வைத்தனர். பொருளாதாரத்தில் செழிப்பான நிலையை பெறுவதற்காக மட்டுமா அவர்கள் ஜப்பானுக்கு வந்தனர்? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்விஷயத்தில் தமது வேதனையை வெளிப்படுத்தி கூறுகின்றார்கள். அதாவது மற்ற முஸ்லிம்கள் ஜப்பானுக்கு வந்து இஸ்லாத்தை எப்படி பரப்பப் போகின்றார்கள்? இந்த மக்கள் இறைவனின் வார்த்தைகள் மற்றும் வஹி வருகின்ற கதவுகளை அடைத்துவிட்டு இஸ்லாத்தை மரணித்து போன மதமாக ஆக்கிவிட்டார்கள். ஜப்பானியர்களுக்கு அல்லது உலகில் எந்த ஒரு பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் அவர்களுக்கும் மரணித்து போன மதத்தின் தேவை என்ன இருக்கின்றது? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களால் தான் இஸ்லாம் உயிருடன் இருக்கின்றது என்பதற்கான ஆதாரத்தை தர முடியும். மேலும் இஸ்லாத்தின் சிறப்புகளை உங்களால் தான் உலகிற்கு எடுத்துக் கூற முடியும். அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்வதற்கான வழியை நீங்கள் அடைத்து விட்ட பிறகு முஸ்லிம்கள் மற்றும் ஏனைய மதங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆகியோருக்கிடையில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இஸ்லாத்தின் மேன்மையை உலகில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால் இறைவனுடன் உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்தியே அதை உருவாக்க முடியும். எவரை இஸ்லாத்தின் அந்த இறைவன் நேசிக்கின்றானோ அவரிடம் அந்த இறைவன் இப்போதும் பேசுகின்றான் என்பதை எடுத்து கூறிதான் இஸ்லாத்தின் மேன்மை பற்றி உலகிற்கு நாம் தெரிவிக்க முடியும்.
எனவே இந்த மேன்மையை நிரூபிப்பதற்காக நீங்கள் இங்கு வந்து பொருளாதார அளவில் நீங்கள் செழிப்பான நிலையை எய்தியிருப்பது மட்டும் போதுமானதல்ல. நிச்சயமாக அவ்வாறு அல்ல. உங்களில் ஒவ்வொருவரும் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமானதாகும். இஸ்லாத்தை பரப்புவதற்கு எந்த வாளின் அவசியமும் இல்லை. இஸ்லாத்தை பரப்புவதற்கு இறைவன் மீது முழுமையான நிறைவான நம்பிக்கையும் உறுதியும் இருக்கின்ற மக்களின் தேவைதான் இருக்கின்றது. இஸ்லாத்தை பரப்புவதற்கு இறை வணக்கத்தில் உயர்வான தரத்தை அடைந்துள்ள அத்தகைய மக்களின் தேவை இருக்கின்றது. இஸ்லாத்தை பரப்புவதற்கு எத்தகைய மக்களின் தேவை இருக்கின்றது என்றால், அவர்கள் அநீதி இழைப்பதிலும் கொலை செய்வதிலும் ஈடுபடுவதற்கு பகரமாக தங்களது நப்சிற்கு எதிராக ஜிஹாத் செய்தவாறு தங்களது செயலளவிலான நிலைமையை சரியாக வைத்திருப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இது மிகவும் வேதனை நிறைந்த ஒரு விஷயமாகும். அதாவது முஸ்லிம்களின் நிலைமை மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. ஒருபுறம் இறைவன் புறமிருந்து வருகின்ற உயிரூட்டக்கூடிய வஹி மற்றும் அவருடன் உள்ள தொடர்பு ஆகியவற்றை இவர்கள் மறுக்கின்றனர். மறுபுறம் வாளின் மூலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றனர். கடுமை காட்டியவாறு இஸ்லாத்தை பரப்ப முயற்சி செய்கின்றனர். கடுமையை வெளிப்படுத்துபவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றனர். அப்பாவிகளை கொன்று இஸ்லாத்திற்கு தொண்டு செய்வதாக வாதம் புரிகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாரிஸில் நடந்த சம்பவம் மிகவும் கொடூரமான ஒரு செயலாகும். இவர்கள் இத்தகைய செயலை செய்து அல்லாவின் அருள்களை அல்ல, மாறாக அவனது வெறுப்பை விலைக்கு வாங்குகின்றனர். எனவே இந்த வகையிலும் இன்று அகமதிகள் மீது மிக பெரும் பொறுப்பு இருக்கின்றது. எங்கு அவர்கள் தங்களது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்த வேண்டுமோ அங்கு அவர்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளின் மூலமாக மற்றவர்களுக்கு தப்லீகும் செய்ய வேண்டும். எனவே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசலுக்குரிய உரிமையை நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக 5 வேளைகளிலும் அதை நிரப்ப வேண்டும். அதற்குரிய உரிமையை செலுத்துவதற்காக உங்களது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்துங்கள். அதற்குரிய உரிமையை செலுத்துவதற்காக உங்களது செயலளவில் உள்ள நிலைமைகளை ஆய்வு செய்து பாருங்கள். அதற்குரிய உரிமையை செலுத்துவதற்காக தப்லீக் களத்தில் விரிவான நிலையை ஏற்படுத்துங்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எங்கு நீங்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டுமோ அங்கு பள்ளிவாசலை கட்டுங்கள். அதன் மூலமாக தப்லீகிற்குள்ள வழிகளும் அறிமுகத்திற்கான வழிகளும் திறந்து கொண்டே செல்லும். எனவே இந்த பள்ளிவாசல் உங்கள் மீது இந்த பொறுப்பை சுமத்துகின்றது. எங்கு நீங்கள் இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்த வேண்டியதிருக்கின்றதோ அங்கு அத்துடன் தப்லீக் செய்வதற்காகவும் உங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். இப்போது துவக்க நிகழ்ச்சிக்கு முன்னரே மீடியா பள்ளிவாசல் தொடர்பான கவரேஜை தந்துள்ளது. சமாதானத்தை விரும்பக்கூடிய முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்தியவாறு நம்மை பற்றி நாட்டு மக்களுக்கு அவர்கள் எடுத்துக் கூறியுள்ளனர். இப்போது இந்த அறிமுகத்திலிருந்து பலன் பெற வேண்டியது இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியின் பணியாகும். ஜப்பானியர்களுக்கு பள்ளிவாசல் புதிதான ஒன்றல்ல. இங்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று ஏறக்குறைய 100 பள்ளிவாசல்கள் உள்ளன என்று கூறப்படுகின்றது. ஆனால் நமது பள்ளிவாசலின் துவக்க நிகழ்ச்சிக்கு இந்த அளவு ஏன் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது? ஏனென்றால் பொதுவான முஸ்லிம்களிலிருந்தும் விலகியவாறு நாம் இஸ்லாத்தின் வடிவத்தை பிறருக்கு காட்டுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த உண்மையான வடிவத்தை நாம் காட்டுகின்றோம். இதை காட்டுவதற்காகவே இந்த காலத்தில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரை அனுப்பி வைத்துள்ளான். இந்த வடிவத்தை காட்டுவதற்காக உங்களுக்கும் கூட உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியது வரும். கொள்கையில் உறுதியாக நிலைத்திருப்பதால் மட்டும் நீங்கள் இந்த உண்மையான வடிவத்தை பிறருக்கு காட்டிவிட முடியாது. மாறாக செயலளவிலான நிலைமையில் உயர்வான தரத்தை அடைவதற்கு முயற்சி செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பரஸ்பரம் உங்களில் ஒருவர் மற்றவருடன் அன்புடனும் நேசத்துடனும்
சகோதர தன்மையுடனும் நடந்து கொள்வதில் முன்னேற வேண்டும். எங்கு நமது எஜமானரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது பார்வை இருக்கின்றதோ, மேலும் அன்னாரது உண்மை பேரன்பரின் பார்வை இருக்கின்றதோ, அங்கு நமது பார்வை செல்ல வேண்டும். அவர்கள் என்ன செய்தனர், எதனை அவர்கள் நமக்கு காட்டினர், உங்களது சுற்றுச்சூழலிலும் அன்பு மற்றும் நேசத்தை வெளிப்படுத்துமாறு அவர்கள் நமக்கு போதனை செய்துள்ளார்கள். எனவே நமது பார்வையை அதன் பக்கம் திருப்ப வேண்டும். இது பற்றிய குறிப்பு நமக்கு திருக்குர்ஆனிலும் கிடைக்கின்றது. எனவே நாங்கள் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அகமதிகளாக இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது மட்டும் போதுமானதல்ல. நான் ஓதிய வசனத்தில் எந்த விஷயங்களின் பக்கம் அல்லாஹ் கவனமூட்டி இருக்கின்றானோ அவை இந்த காலத்தில் அகமதி முஸ்லிம்களை நோக்கியே கூறப்பட்டுள்ளன. ஏனென்றால் நாம் தான் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நம்மிடம்தான் மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்காக கிலாஃபத்தின் அமைப்பு தொடர்ந்து நீடித்து வருகின்றது. ஒரு அகமதி முஸ்லிமிற்கு இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கிலாஃபத்தோடு தொடர்பு இருக்கின்றது என்று வாதம் புரிகின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அடிப்படையான விஷயங்களை கூறியுள்ளான். ஒன்று, தொழுகைகளை நிலைநாட்டுவதன் பக்கம் அவர்களுக்கு கவனம் இருக்க வேண்டும். இது உங்களது பிறப்பின் அடிப்படை நோக்கமாகும். தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால், இறை வணக்கங்களின் பக்கம் உங்களுக்கு கவனம் இல்லாமல் இருந்தால், நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்ற உங்களது வாதம் தவறானதாகும். நாங்கள் உலகில் புரட்சியை ஏற்படுத்துவோம் என்ற வாதமும் தவறானதாகும். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்ற வாதமும் தவறானதாகும். ஏனென்றால் அடியானை இறைவனோடு இணைப்பதைத்தான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வருகையின் நோக்கமாக கூறியுள்ளார்கள். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், எனது வருகையின் இரண்டாவது நோக்கம் பரஸ்பரம் உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்குரிய உரிமையை வழங்குவதாகும். இந்த வசனத்திலும் கூட அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்வின் உண்மையான அடியார்களின் சிறப்பான நட்பண்புகள் இவையாகும். அதாவது அவர்கள் இறைவனுக்கு அஞ்சுபவர்களாக இருக்கின்றனர், அவனை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்துபவர்களாக இருக்கின்றனர், தமது செல்வத்திலிருந்தும் இறைவனுக்காக, மனிதர்களின் நலனுக்காக, மனிதர்களின் மேன்மைக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். தமது வாழ்வில் மட்டும் அவர்கள் இந்த புரட்சியை ஏற்படுத்தவில்லை, அதாவது இறையச்சத்தை மேற்கொண்டவாறு மட்டும் அவர்கள் தங்களது வாழ்வை கழிக்கவில்லை, மாறாக தங்களது முன்மாதிரியை காட்டியவாறு மற்றவர்களையும் தங்களோடு அவர்கள் இணைத்துக் கொள்கின்றனர். அவர்களுக்கும் வாழ்வின் அசல் நோக்கம் என்ன என்பதை பற்றி கூறுகின்றனர். ஷைத்தானிடமிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு கூறுகின்றனர். எனவே நாம் இந்த காலத்தில் இறைவனிடமிருந்து வந்துள்ள இறைத்துதரை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் நாம் இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நம்மீது அல்லாஹ் இந்த பேரருளை செய்துள்ளான். ஆனால் மற்ற முஸ்லிம்களோ பிரிந்து சிதறுண்டு கிடக்கின்றனர். ஒரு கையின் கீழ் வருமாறு அழைக்கின்ற எந்த குரலையும் அவர்களால் கேட்க முடியவில்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவாறு அன்னாருக்கு பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே நீடித்திருக்கின்ற கிலாஃபத் அமைப்பின் மூலமாக நமக்கு அந்த வலிமையை வழங்கியுள்ளான். அதாவது நாம் கிலாஃபத்தின் ஓர் குரலை செவிமடுத்தவாறு எழுகின்றோம், அதன் ஓர் குரலுக்கு கட்டுப்பட்டவாறு அமர்கின்றோம். வலிமை ஆட்சி கிடைப்பதனால் மட்டும் ஏற்படுவதில்லை, மாறாக ஒரு திகில் வெளிப்படுவதன் மூலமாக கூட அது ஏற்படுகின்றது. உள்ளங்களில் அமைதி ஏற்படுவதன் மூலமாகவும் அது வெளிப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹு தஆலா அந்த காலமும் வரும், அப்போது அரசாங்கங்கள் கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது
அடிமைகளாக மாறி உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக ஆகிவிடும். ஆனால் இந்த சமயத்தில் கூட உலகம் நம் பக்கம் பார்க்க ஆரம்பித்து விட்டது. நம்மிடம் இஸ்லாத்தின் சரியான போதனையை கூறுங்கள் என்று அது கூறுகிறது. எனவே இதுவும் கூட ஒரு வலிமையும் திகிலுமாகும். இந்த வலிமையையும் திகிலையும் அல்லாஹ் உலகில் ஏற்படுத்தியுள்ளான். ஆனால் எவர்கள் இறைவன் கூறுகின்ற இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்றனரோ அவர்களே இதிலிருந்து பலனை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த அருளுக்கு நீங்கள் வாரிசாக ஆவதற்கு நன்மைகளில் நிலைத்திருங்கள், அதை பரப்புங்கள், தீமைகளிலிருந்து தவிர்ந்திருங்கள், மற்றவர்களையும் அதிலிருந்து காப்பாற்றுங்கள். எனவே எதுவரை நீங்கள் இதில் நிலைத்திருப்பீர்களோ, இந்த அடிப்படையான விஷயங்களை பற்றி பிடித்திருப்பீர்களோ, அதுவரை நீங்கள் முன்னேறிக்கொண்டே செல்வீர்கள். எனவே ஒவ்வொரு அகமதிக்கும் எப்போதும் இந்த விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டியது அவசியமானதாகும். அதாவது அவர்கள் தங்களது நற்செயல்களில் முன்னேறுவதன் பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகத்தையும் அவர்களின் பக்கம் அவர்களால் கவனம் செலுத்த வைக்க முடியும். இந்த விஷயமே அத்தகையதொரு வலிமைக்கு காரணமாக அமையும். அப்போது அரசாங்கங்கள் கூட இந்த உண்மையான போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவாறு ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடிமைகளாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளும். எனவே இந்த மகத்தான நோக்கத்தை பெற வேண்டும் என்ற நற்செய்தியை அல்லாஹ் உண்மையான முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் அநீதி இழைப்பவர்களாக இல்லாமல் இருக்கும் அத்தகைய முஸ்லிம்களுக்கு இந்த நற்செய்தி வழங்கப்பட்டுள்ளது. மாறாக அத்தகைய முஸ்லிம்கள் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் இறைவனை மறந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது. மாறாக அவனை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்துபவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களின் உரிமைகளை பறிப்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. பிறருக்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். சுயநலக்காரர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. தன்னலமின்றி செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் திகழ வேண்டும். அகமதியா கிராஃபத்தின் மீது பற்றுறுதிமிக்க தொடர்பை வைத்திருப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மாநாடுகளின் போது உறுதிமொழியை கூறுபவர்களாக மட்டும் அவர்கள் இருக்கக்கூடாது. மாறாக நன்மைகளை பரப்புவதற்கும் தீமைகளை தடுப்பதற்கும் முதலில் தன்னை பற்றி ஆய்வு செய்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஜமாத்தின் அமைப்பை பாதுகாப்பதற்காக தங்களது சொந்த விருப்பங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் தான் உங்களை அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கும். இந்த விஷயங்கள் தான் அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக உங்களை ஆக்கும். இந்த விஷயங்கள் தான் உங்களை எத்தகைய உண்மையான அகமதிகளாக மாற்றும் என்றால் அவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பர். உங்களில் சிலர் கிலாஃபத்திற்காக நாங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆனால் உங்களுக்கிடையில் இருக்கும் காழ்ப்புணர்ச்சியையும் பகைமையையும் கைவிட்டுவிட்டு ஒற்றுமையாக இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது பிறகு அதற்கு எதிரில் நூற்றுக்கணக்கான சாக்கு போக்குகளை அவர்கள் தேட ஆரம்பித்து விடுகின்றனர். எனவே உண்மையான நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்றால் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சாக்கு போக்குகளையும் அதற்கான வழிகளையும் தேடுவதற்கு பகரமாக தியாகம் செய்தவாறு அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த பள்ளிவாசலுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று நீங்கள் கூறும்போது கல்லாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துடன் மட்டும் உங்களுக்கு தொடர்பு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக உங்களுக்கு எத்தகையதொரு நபருடன் தொடர்பு இருக்கின்றதென்றால் அவரை அல்லாஹ் இக்காலத்தில் அடியான இறைவனோடு இணைப்பதற்காக அனுப்பியிருக்கின்றான். எல்லாவிதமான சுய விருப்பங்களையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் பகைமையையும் அழித்துவிட்டு தியாகத்தை விரும்புகின்ற ஒரு அமைப்புடன் உங்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக அவர்கள் வந்துள்ளார்கள். பொருள் தியாகம் மட்டுமல்ல, மாறாக தனது சொந்த விருப்பங்களையும் அவர் தியாகம் செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மையான விஷயங்களை ஏவுவதை மட்டும் அவர்கள் விரும்புவதில்லை. மாறாக முதலில் அவர் தனக்குத்தான் அது பற்றி கவனமூட்டுகின்றார். நீங்கள் எதை கூறுகின்றீர்களோ அதை செய்கின்றீர்களா? தீயவற்றிலிருந்து விலகி இருக்குமாறு மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன்னதாக
தன்னை பற்றி ஆய்வு செய்பவர்களாக, தன்னிடம் கேள்வி கேட்பவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். உங்களில் பெரும்பாலார் பாகிஸ்தானிலிருந்து வந்திருப்பவர்களாக இருக்கின்றீர்கள். அங்கு உங்களுக்கு இறைவனை வணங்குவதனால் கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டியது வருகிறது. அங்கு உங்களது பள்ளிவாசலை பள்ளிவாசல் என்று கூறுவதற்காக தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருகிறது. அங்கு சாந்தியின் தூது செய்தியை பிறருக்கு தெரிவிப்பதன் காரணமாக, அதாவது சலாம் கூறுவதன் காரணமாக 3 வருடம் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியது வருகின்றது. மேலும் இப்படிப்பட்டவர்களில் தொழில் செய்யக்கூடியவர்களும் உள்ளனர். எனவே இந்த விஷயத்தை கவனமாக சிந்தித்து பாருங்கள். அதாவது அல்லாஹ் உங்கள் மீது எந்த அளவு பேரருள் புரிந்துள்ளான் என்பதை பாருங்கள். இறைவனை வணங்குவதால் எவ்வித கொடுமையும் இங்கு உங்கள் மீது இழைக்கப்படுவதில்லை. பள்ளிவாசலை பள்ளிவாசல் என்று கூறுவதனால் எந்த தண்டனையும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு பகரமாக நீங்கள் வழங்குகின்ற அன்பு மற்றும் அமைதியின் தூது செய்தி மக்களால் விரும்பப்படுகின்றது. எனவே உங்களிடம் புரட்சிகரமான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை உங்களிடமிருந்து இந்த விஷயங்கள் எதிர்பார்க்கின்றதா இல்லையா? அதாவது உங்களது படைப்பின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது மனதின் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பகரமாக இறைவனது திருப்தியை பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த அன்பையும் நேசத்தையும் இந்த சமுதாயத்திலும் பரப்பிவிடுங்கள். இறைவன் விரும்புகின்ற அந்த சிறப்பான நட்பண்புகளை நீங்கள் உங்களிடம் உருவாக்குங்கள். பள்ளிவாசலை கட்டியதனால் மட்டும் அந்த சிறப்பான நட்பண்புகள் உங்களிடம் உருவாகிவிட முடியாது. மாறாக இதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த சிறப்பான நட்பண்புகளை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனின் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றான்: الطائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. அதாவது அவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பர், இறைவனை வணங்குபவர்களாக இருப்பர், இறைவனை புகழக்கூடியவர்களாக இருப்பர், இறைவனது வழியில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பர், அல்லாஹ்வுக்காக ருக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பர், சஜதா செய்யக்கூடியவர்களாக இருப்பர், நல்ல விஷயங்களை பற்றி கட்டளையிடுபவர்களாக அவர்கள் இருப்பர், தீய விஷயங்களிலிருந்து தடுப்பவர்களாக அவர்கள் இருப்பர். அவர்கள் அல்லாஹ்வின் வரம்புகளை பாதுகாப்பவர்களாவார்கள். இத்தகைய நட்பண்புகள் உள்ள அனைவருமே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீர் நற்செய்தியினை வழங்குவீராக. எனவே இறைவன் கூறுவது போன்று ஒரு மனிதன் உண்மையான நம்பிக்கை கொண்டவராக ஆவதற்கு முதல் நிபந்தனை அவர் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாகும். அதாவது தனது பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டவாறு முழுமையான முறையில் அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். பாவம் என்பது பெரும் பெரும் பாவங்களை மட்டும் குறிக்காது. மாறாக ஜமாத் அமைப்பில் தீயதை ஏற்படுத்துகின்ற சிறு சிறு தவறுகள் கூட பாவமாகிவிடுகின்றது. ஆனால் இந்த உறுதிமொழியில் நீங்கள் நிலைத்திருந்தால் பிறகு இறைவனை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்தியவாறு அவனது வணங்குவது ஒரு நம்பிக்கை கொண்டவரின் கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவது ஒரு நம்பிக்கை கொண்டவரின் கடமையாகும். இறைவனின் விருப்பம் என்றால் என்ன? இதற்கு முன்னரும் இதை பற்றி நான் கூறி வந்துள்ளேன். மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புவதாகும். இதை பற்றி அல்லாஹ் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அதாவது ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்துள்ளேன் என்று கூறுகின்றான். எனவே பணக்காரராக இருப்பவர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆகியோர்களுக்கும் இறை வணக்கம் செய்யாமல் இருப்பதற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. அவ்வாறே சாதாரண மக்களுக்கும் அதில் எந்த விதிவிலக்கும் இல்லை. ஏழைகளுக்கும் அதில் எந்த விதிவிலக்கும் இல்லை. அதாவது இறைவனை வணங்குவதில் அவர்கள் சோம்பேறித்தனம் காட்ட இயலாது. பள்ளிவாசல் கட்டுவதற்காக சிலர் பெரும் பெரும் தியாகங்களை செய்துள்ளனர். அல்லது தங்களை தாமே கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டவாறு சம்பாதிக்கக்கூடிய சிலர் பொருள் தியாகம் செய்துள்ளனர். சிறுவர்களும் கூட மிக உயர்ந்த முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளனர். ஒருவர் அதிகமாக பள்ளிவாசல் கட்டுவதற்காக தியாகம் செய்திருந்தாலும்
அது இறைவனை வணங்கும் விஷயத்தில் சோம்பேறித்தனம் காட்டுவதற்கு அவரை விதிவிலக்கு பெற்றவராக ஆக்காது. இந்த பள்ளிவாசலை நிரப்புவதற்குரிய உரிமையை நீங்கள் நிறைவேற்றும் போதுதான் நீங்கள் செய்யும் தியாகங்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்தும் போதுதான் இது நடக்கும். பிறகு அல்லாஹ் தஆலா நீங்கள் இறைவனை புகழக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் என்று கூறுகின்றான். இறைவனை புகழுவதற்குரிய உரிமை அவனை வணங்குவதன் மூலமாக செலுத்தப்படுகின்றது. அல்லாஹ் பள்ளிவாசலை கட்டுவதற்காக உங்களுக்கு தியாகங்கள் செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக நீங்கள் அவனை புகழுங்கள். இந்த பள்ளிவாசலை உங்களுக்கு வழங்கி தப்லீகிற்கான வழிகளை உங்களுக்கு திறந்து தந்திருப்பதற்காக நீங்கள் அவனை புகழுங்கள். அல்லாஹ்வை இவ்வாறு நீங்கள் புகழ வேண்டும். அதாவது அவன் இஸ்லாத்தின் இந்த அழகிய போதனையை பிறருக்கு எடுத்துக் கூறுவதற்கான புதிய வழிகளை உங்களுக்கு திறந்து தந்திருக்கின்றான். அல்லாஹ்வை புகழுங்கள். அவன் உங்களது பொருளாதார நிலையை சிறப்பானதாக ஆக்கியுள்ளான். உங்களது பொருளாதார நிலைமை மேம்பட்டிருப்பது உங்களது புத்தி, அறிவு மற்றும் தந்திரத்தின் காரணமாக அல்ல, மாறாக அல்லாஹ்வின் அருள்களின் காரணமாகவே இது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் உங்கள் மீது செய்துள்ள அருள்களை நினைவு கூறுங்கள். இதுவும் கூட அல்லாஹ்வை புகழ்வதாகும். அதாவது சில இக்கட்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட அந்த சமயத்தில் கூட நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். ஒருபோதும் நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை இவ்வாறும் நீங்கள் புகழ வேண்டும். அவன் காலத்தில் இமாமை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியுள்ளான். நீங்கள் வீணாகுவதிலிருந்து உங்களை காப்பாற்றியுள்ளான். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் பயணங்களை கூட அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடிய ஒரு வழியாக ஆக்கிக் கொள்வார்கள். இவ்வகையில் நீங்கள் இந்த நாட்டில் வந்திருப்பதும் கூட தப்லீக் மைதானத்தில் நீங்கள் முன்னேறியவாறு இறைவனது விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே ஆகும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் ருக்கு செய்யக்கூடியவராக இருப்பர். ஒன்று தொழுகையில் நாம் செய்யும் ருக்கு ஆகும். ஆனால் இதற்கு இந்த பொருளும் உண்டு. அதாவது உங்கள் நேரத்தையும் உங்கள் உயிரையும் உங்களது செல்வத்தையும் மார்க்கத்தின் வழியில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பர். எனவே நீங்கள் செய்துள்ள உடன்படிக்கைகளை நினைவில் கொள்ளுங்கள். உயிர், பொருள், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்வேன் என்ற உறுதிமொழியை வெறும் சடங்காக மட்டும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்காதீர்கள். மாறாக இதன் செயல் வடிவமாக நீங்கள் மாறிவிடுங்கள். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு நம்பிக்கை கொண்டவர் சஜதா செய்பவராகவும் இருக்க வேண்டும். அதாவது இறைவனின் நெருக்கத்தை பெற முழுமையாக அவர் முயற்சி செய்ய வேண்டும். துஆக்கள் செய்வதன் பக்கம் அவர் கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஒரு நம்பிக்கை கொண்டவர் சஜதா செய்யும் நிலையில் இறைவனுக்கு மிகவும் அருகில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட இறை நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற சஜதாக்களை தேடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நெற்றியை பூமியில் வைப்பது மட்டும் சஜதா ஆகாது. மாறாக அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக மிகுந்த பணிவுடன் அல்லாஹ்வின் முன்னிலையில் குனிந்தவாறு அவனது விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் முன்னிலையில் உங்களிடம் இருக்கின்ற அனைத்தையும் தியாகம் செய்தவாறு உங்களது சுய விருப்பத்தை விட்டுவிட்டு உங்களது கண்ணியத்தை மறந்துவிட்டு உங்களது மதிப்பையும் மரியாதையையும் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட்டவாறு ஜமாத் அமைப்பிற்கு கட்டுப்பட்டு நடப்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். ஜமாத் அமைப்பிற்கும் கூட ஏன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றால் அதுவும் கூட அல்லாஹ் கூறியுள்ள கட்டளையே ஆகும். அதுவும் கூட அல்லாஹ்வின் நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது. எனவே சஜதாக்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக இருக்கின்றன. மனிதனிடம் பணிவு ஏற்படும் போதுதான் அத்தகைய சஜதாக்கள் உருவாகின்றன. எனவே இத்தகைய சஜதாக்களை நாம் தேட வேண்டும். இத்தகைய பணிவான சஜதாக்களை செய்வதற்கான நல்வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்ற போது இறைவனது நெருக்கத்தை பெறுவதற்காக மிக அதிகமாக நாம் முயற்சி செய்தவாறு அதன் பக்கம் நமக்கு கவனம் ஏற்படும் போது பிறகு அதற்காக உங்களது முழு ஆற்றல்களையும் பயன்படுத்தியவாறு மற்றவர்களுக்கும் நன்மைகளை பற்றி போதனை செய்து அவர்களையும் இறைவனுக்கு அருகில் கொண்டு வாருங்கள். பிறகு தப்லீகின் பக்கம் கவனம் செலுத்துங்கள்.
உலகில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற மற்றவர்களையும் இறைவனுக்கு முன்னால் குனிபவர்களாக மாற்றுங்கள். மற்றவர்களையும் கூட அவர்கள் பாவங்களில் மூழ்குவதிலிருந்தும் காப்பாற்றுங்கள். நெருப்பிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுங்கள். இன்று ஒவ்வொரு அகமதியின் பணியும் இதுவேயாகும். இதுவே நமது பொறுப்புமாகும். அதாவது உலகத்தை இறைவனின் வெறுப்பிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். பிறகு இதனையும் நினைவில் கொள்ளுங்கள், இதற்கு முன்னரும் இதை பற்றி நான் கூறி வந்துள்ளேன். இங்கு அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையான நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ்வின் வரம்புகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பர். எனவே அந்த விஷயங்கள் மீது உங்களது பார்வை செலுத்தியவாறு அவற்றை பாதுகாத்து வாருங்கள். அதாவது அல்லாஹ் கூறியுள்ள விஷயங்களை முழுமையாக பேணி நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவை திருக்குரானில் கூறப்பட்டுள்ளன. அந்த விஷயங்களை பாதுகாப்பதும் உங்களது பணியாகும். அல்லாஹும் அவனது தூதரும் கூறியுள்ள அந்த விஷயங்களை பாதுகாக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள அந்த விஷயங்களின் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். அவற்றை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக் கூறியுள்ளார்கள். அவர்கள் ஜமாத்தின் மீது வைத்துள்ள எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள். அந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். காலத்தின் கலீஃபா கூறுகின்ற அந்த விஷயங்களை கேளுங்கள். அவற்றிற்கேற்ப செயல்பட முயற்சி செய்யுங்கள். உங்களது ஈமானையும் உங்களது செயலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் அல்லாஹ் கிலாஃபத்தின் அருள்கொடையின் மூலமாக நமக்கு சிறப்பை வழங்கியுள்ளான். அதற்கு கண்ணியம் அளியுங்கள். அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் வலிமைக்கு இதனை ஒரு கட்டாயமான அம்சமாக ஆக்கியுள்ளான். பிறகு இத்தகைய நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவன் நற்செய்தி வழங்கியுள்ளான். அவர்கள் இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஏற்ப செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். எனவே உங்களை நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள். உண்மையான மூமினாக இருப்பதற்கான நற்செய்தி அல்லாஹ் எவர்களுக்கு வழங்கியுள்ளானோ அவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த காலத்தில் உள்ள கண்டுபிடிப்புகளையும் கூட நமக்கு கீழ் கொண்டு வந்திருப்பது கூட அல்லாஹ் நம்மீது செய்துள்ள பேருபகாரமாகும். ஜமாத் ஒவ்வொரு வருடமும் எம்டிஏவிற்காக லட்சக்கணக்கான டாலர்களை செலவு செய்கின்றது. இது தப்லீக் மற்றும் தர்பியத்திற்கான மிக சிறந்த வழியாகும். எல்லாவற்றையும் விட காலத்தின் கலீஃபாவுடன் தொடர்பு கொள்வதற்கான ஊடகமாக இது விளங்குகின்றது. ஒரு தாய் என்னை சந்திக்க வந்த சமயத்தில் குழந்தைகளின் தர்பியத்திற்கான ஏற்பாடு இல்லை, அதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார். முபல்லிக் அல்லது ஜமாத் அமைப்பை இவ்விஷயத்தில் குற்றப்படுத்துவதற்கு பகரமாக இதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். வாரத்தில் 6 நாட்கள் குழந்தைகள் பெற்றோர்களிடம் இருக்கின்றனர் அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றனர். அவர்கள் வீட்டில் இருக்கும் போது குறைந்தபட்சம் காலத்தின் கலீஃபா பங்கு பெறும் நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டுங்கள். இதன் மூலமாக ஒரு தொடர்பும் அன்பும் உருவாகும். இதன் மூலமாக தர்பியத் ஏற்படும். ஜமாத்தின் ஒற்றுமை பற்றி அவர்களுக்கு தெரிய வரும். எனவே பெற்றோர்கள் தங்களது அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டுமென்றால் அவர்களும் காலத்தின் கலீஃபா பங்கு பெறும் நிகழ்ச்சிகளில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். தங்களது குழந்தைகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அகமதி அல்லாத மற்றவர்களும் கூட சில நேரங்களில் எனக்கு கடிதம் எழுதுகின்றனர். உங்களது கொத்துபா அல்லது இந்த நிகழ்ச்சியை கேட்டு மார்க்கத்தின் உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டோம் என எழுதுகின்றனர். எனவே அகமதிகளுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களின் சீர்திருத்தத்திற்கும் அவர்களிடம் ஒற்றுமை ஏற்படுவதற்கும் அவர்கள் தங்களை காலத்தின் கலீஃபா பங்கு பெறும் நிகழ்ச்சிகளுடன் இணைத்துக் கொள்வது மிக மிக அவசியமானதாகும். நேரத்தில் வித்தியாசம் இருந்தால், உதாரணமாக இங்கு ஜப்பானில் கொத்பா நேரடியாக வரும் நேரம் வேறு நேரமாகும். எனவே இவ்வாறு பல்வேறு சமயங்களில் நிகழ்ச்சிகள் வருகின்றன. அவற்றை கேட்கலாம். சில மக்களிடம் இந்த நோயும் இருந்து வருகிறது. பரஸ்பரம் அவர்களில் ஒருவர் மற்றவரது தீமைகளை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். தீயவற்றை தேடுவதற்கு பகரமாக ஆக்க பணிகளை செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இவ்வாறே பொறுப்பாளர்களும் கூட அவர்கள் ஜமாத்தின் தலைவராக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அன்பு மற்றும் நேசத்தின் மூலமாக மக்களுக்கு தர்பியத் வழங்குங்கள். அன்பு மற்றும் நேசத்தை வளர்ச்சியடைய செய்யுங்கள். பகைமையை வளர்ப்பதற்கு பகரமாக அன்பை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடமும் இல்லை வெறுப்பு என்ற தூது செய்தியை பிறருக்கு நீங்கள் வழங்குகின்றீர்கள். ஆனால் உங்களது உள்ளங்களிலேயே காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இருந்தால்
பிறகு அதனால் எந்த பயனும் ஏற்படாது. எவர் இத்தகைய நிலைமையில் இருந்தாலும் இறைவனது விருப்பத்தை பெறுவதற்காக இந்த நிலைமையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னிடம் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் முயற்சி செய்ய வேண்டும். உண்மையான நம்பிக்கையாளர்களாக அவர்கள் இருக்கின்றனர் என அல்லாஹ் நற்செய்தி வழங்கியுள்ள அந்த மக்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். சில நேரங்களில் வீடுகளில் ஜமாத் அமைப்பிற்கு எதிராகவும் ஜமாத் பொறுப்பாளருக்கு எதிராகவும் பேசுவது ஒரு சாதாரண விஷயமாக கருதப்படுகின்றது. ஆனால் நீங்கள் அறியாத நிலையிலேயே இதன் மூலமாக நீங்கள் உங்களது அடுத்த தலைமுறையை பாழாக்கி விடுகின்றீர்கள். எனவே சிந்தனை செய்யுங்கள். நல்லவற்றை நாங்கள் ஏவுவோம் என்று நாம் வாதம் புரிகின்றோம். நன்மைகளை பரப்புவோம், தீயவற்றிலிருந்து பிறரை தடுப்போம் என்று நாம் வாதம் புரிகின்றோம். எனவே முதலில் இது உங்களுக்கும் உங்களது வீட்டிலுள்ளவர்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் கூறப்பட்டிருப்பதாக கருதுங்கள். அவ்வாறு நீங்கள் கருதவில்லை என்றால் நீங்கள் செய்யும் தப்லீகிற்கு எந்த தாக்கமும் ஏற்படாது. இந்த பள்ளிவாசலை நீங்கள் கட்டிவிட்டீர்கள். ஆனால் ஏற்கனவே நான் கூறியிருந்தது போன்று இந்த பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவராக ஆவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஜப்பானிய அகமதிகளிடம் நான் கூறிக்கொள்கின்றேன், நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் முன்னேறி செல்லுங்கள். இந்த பழைய அகமதி அல்லது இந்த நபர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டாம். அவர் மார்க்க விவகாரத்தில் பலகீனமானவராக இருந்தால் நீங்கள் அவருக்கு நேர்வழி கிடைப்பதற்கான காரணமாக ஆகிவிடுங்கள். இதற்கு முன்னரும் நான் பலமுறை கூறி வந்துள்ளேன், இறைவன் யாருக்கும் உறவினர் அல்ல. எவர் நற்செயல்களை செய்வாரோ, தனது இறைவணக்கத்தின் தரத்தினை உயர்த்துவாரோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். இந்த அடிப்படையான விஷயத்தை கண்முன் நிறுத்தியவாறு ஒவ்வொரு அகமதியும் செயல்படுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. இவ்விஷயங்களுக்கேற்ப தமது வாழ்வை கழிப்பதற்கான நட்பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு அகமதியின் ஈமானிலும் அவரது செயல் நிலைமையிலும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டுமாக. தற்காலிக உணர்வு மற்றும் ஆர்வத்தின் காரணமாக பள்ளிவாசல்களை அவர்கள் கட்டுபவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக உண்மையிலேயே அதற்கான உரிமையை செலுத்துபவர்களாக அவர்கள் திகழ வேண்டும். பள்ளிவாசலை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். பள்ளிவாசல் உள்ள இந்த நிலத்தின் மொத்த பரப்பளவு 1000 சதுர அடியாகும். பள்ளிவாசல் கீழ்த்தளமும் முதல் மாடியும் கொண்டதாகும். இங்கு வந்திருப்பவர்களும் இதனை பார்த்துள்ளனர். உலகில் உள்ளவர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன், இது இப்பகுதியில் உள்ள மெயின் ரோட்டில், அதுவும் ஒரு ஜங்ஷனில் அமைந்திருக்கின்றது. இந்த சாலை இப்பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹைவே இருக்கின்ற இடத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால் 2 ஹைவேக்கள் இதனை ஒட்டி செல்கின்றன. அருகிலேயே ரயில் நிலையமும் உள்ளது. இந்த ரயில் நிலையத்திலிருந்து நவோயாவின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிற்கு ரயில் வசதி இருக்கின்றது. இவ்வகையிலும் பெருமளவிலான வசதிகள் இதன் மூலம் இருக்கின்றது. பள்ளிவாசலுக்கு பைத்துல் அஹத் என்று நான் பெயர் வைத்துள்ளேன். இங்கு பரக்கத்திற்காக காதியானில் உள்ள தாருல் மஸ்ஜித் மற்றும் மஸ்ஜித் முபாரக்கில் உள்ள செங்கல்களும் பொருத்தப்பட்டுள்ளன. கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் பள்ளிவாசலின் மெயின் ஹால் இருக்கின்றது. இங்குதான் தொழுகையாளிகள் அமர்ந்துள்ளனர். 500 பேர் இந்த ஹாலில் தொழலாம். முதல் மாடி கட்டிடத்தில் லஜ்னா ஹால் இருக்கின்றது. இதற்கு மேலே உள்ள மொட்டை மாடியில் ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தியவாறு நிகழ்ச்சிகளையும் நடத்திக் கொள்ளலாம். அந்த இடத்தையும் சேர்த்துக் கொண்டால் 700 அல்லது 800 நபர்கள் தொழுவதற்கான இடம் இருக்கின்றது. முதல் மாடியில் அலுவலகமும் சிறிய நூலகம் ஒன்றும் உள்ளது. அங்கு லெஜ்னா ஹாலும் முரப்பி தங்குமிடமும் விருந்தினர் இல்லமும் உள்ளது. இது கட்டடமாக வாங்கப்பட்டு
பிறகு அது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருப்பதால் இதன் 4 மூலைகளிலும் பள்ளிவாசலின் வடிவத்தை வழங்கும் வகையில் மினாராவும் கட்டப்பட்டுள்ளது, கலசமும் உள்ளது. அது மெயின் ரோட்டில் இருப்பதன் காரணமாக மக்களது கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அது அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசல் ஜப்பானில் மட்டுமல்லாமல் ஆசியாவின் தூர கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகளான சீனா, கொரியா, தைவான், தாய்லாந்து ஆகியவற்றின் நமது முதல் பள்ளிவாசலாகும். அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை பிற இடங்களிலும் பள்ளிவாசலை கட்டுவதற்கான ஒரு வழியாக ஆக்குவானாக. அங்கும் ஜமாத்துகள் முன்னேற்றமடைந்து அவர்களும் பள்ளிவாசல்களை கட்டுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. நான் ஏற்கனவே கூறியிருந்தது போன்று இது கட்டடமாக வாங்கப்பட்டு பிறகு அது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த கட்டடம் வாங்கப்பட்டது. இந்த கட்டடத்தை வாங்குவதற்காகவும் பள்ளிவாசலை கட்டுவதற்காகவும் ஏறக்குறைய 13 கோடி லட்சம் யென் செலவாகியுள்ளது. இது ஏறக்குறைய 12 லட்சம் டாலர்களாகும். இந்த தொகையில் பாதியை தலைமையகம் கிராண்டாக வழங்கியுள்ளது. இதுவே நாம் அவர்களுக்கு செய்த உதவியாகும். இங்கு சிறிய ஜமாத்தே இருக்கின்றது. மிகவும் தியாகம் செய்தவாறு இந்த பள்ளிவாசலுக்காக இவர்கள் தங்களது பங்கையும் செலுத்தியுள்ளனர். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் இதற்கான நற்கூலியை வழங்குவானாக. பள்ளிவாசலுக்காக இந்த இடம் வாங்கப்பட்ட போது முதலில் மிகவும் எளிதாக பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதி கிடைத்துவிடும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் பிறகு ஒரு சமயம் வந்தது. அப்போது இதற்கான அனுமதி கிடைப்பது மிகவும் சிரமமான விஷயமாக எங்களுக்கு தோன்றியது. ஜமாத் பெயரில் பள்ளிவாசல் ரெஜிஸ்டர் செய்யப்படுவது மற்றும் பள்ளி வாயிலாக அதை பயன்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு காரியமாக தோன்றிற்று. ஒரு சமயத்தில் வழக்கறிஞர்கள் பள்ளிவாசலின் கமிட்டிக்கு இவ்வாறு ஆலோசனை கூறினர். இந்த பணி மிகவும் கடினமானதாக தெரிகிறது. ஜமாத் இங்கு ரெஜிஸ்டர் செய்யப்படாமல் இருப்பதால் ஜமாத் பெயரில் இந்த பள்ளிவாசலை வாங்குவது மிகவும் சிரமமானதாகும். எனவே இந்த உடன்படிக்கையிலிருந்து விலகிவிடுவது சிறந்தது என்று அவர்கள் கூறினர். ஆனால் அல்லாஹு தாலா வழியில் இருந்த இந்த அனைத்து தடைகளையும் அகற்றிவிட்டான். உள்ளூர் மக்கள் தரப்பிலிருந்தும் இதை எதிர்த்து ஆட்சேபனை செய்து அல்ல இதனால் பிரச்சனை ஏற்படுவதற்கான அபாயம் இருந்தது. ஏனென்றால் இது ஒரு சிறிய நகரமாகும். அந்த நகரத்தின் முதல் பள்ளிவாசலாகும் இது. ஆனால் உள்ளூர் மக்களுடன் கூட்டம் நடைபெற்ற போது அல்லாஹ் இந்த மக்களது நெஞ்சத்தை எவ்வாறு திறந்தான் என்றால் அவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு தங்களது விருப்பத்தை உடனடியாக தெரிவித்தனர். அவர்களில் பலரும் இப்போது இங்கு அமர்ந்திருப்பார்கள். இந்த விஷயங்களெல்லாம் இங்குள்ள அகமதிகளின் ஈமான் மற்றும் உறுதி அதிகரிப்பதற்கு காரணமாக அமைய வேண்டும். மீண்டும் நான் இதனையே கூறுகின்றேன். இது அவர்களது பொறுப்புகளை புரிந்து கொள்வதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்காக பொருள் தியாகம் செய்யப்பட்டது தொடர்பாக பல சம்பவங்களும் உள்ளன. செக்ரட்டரி மால் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஒரு அகமதி சகோதரிடம் பொருள் தியாகம் செய்யுமாறு கூறிய போது அந்த அகமதி செக்ரட்டரி மால் அவர்களை தன்னுடன் அழைத்து சென்றார். என்னிடம் எது இருக்கின்றதோ அதை இதற்காக தந்துவிடுகின்றேன் என்று கூறினார். இந்த சகோதரரின் மனைவி ஜப்பானியர் ஆவார். அங்கு சென்று சந்தா பற்றி கூறப்பட்டது. அவரது மனைவி பல டப்பாக்களை கொண்டு வந்து அங்கு வைத்தார். அவற்றிலிருந்து தொகையை வெளியே எடுத்த போது மற்றும் அதிலுள்ள பொருள்களையும் எடுத்த போது மொத்தம் $10,000 பொறுமானமுள்ள பொருள்களாக அவை அனைத்தும் இருந்தன. இவ்வாறு ஜப்பான் ஜமாத்தின் தலைவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். சில சகோதரர்களின் நிலைமை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். செழிப்பான நிலையில் அவர்கள் இல்லை. அவர்கள் தங்களது செலவீனங்களை குறைத்துக் கொண்டு அல்லாவின் பள்ளிவாசலை கட்டுவதற்காக பொருள் தியாகம் செய்யும் நட்பாக்கியத்தை பெற்றுள்ளனர். இறுதியில் இவர்கள் தொகையை ஒன்று சேர்த்து கொடுத்த பிறகும் கூட 2 அல்லது 2.5 லட்சம் டாலர்கள் மேலும் தேவைப்பட்டது. ஆனால் அனைத்து ஜமா சகோதரர்களும் தங்களை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டவாறு இந்த தொகையை கொடுத்து முடித்தனர். எவர்கள் முதலில் இதற்காக பொருள் தியாகம் செய்தனரோ அவர்கள் மீண்டும் இதற்காக முழுமையாக முயற்சி செய்து தொகையை வழங்கியவாறு அவரிடம் என்ன இருந்ததோ அதை கொண்டு வந்து கொடுத்தனர். இவ்வாறு இதற்காக
$7 லட்சம் ஒன்று திரட்டப்பட்டது. ஒரு மாணவர் படித்துக்கொண்டே பார்ட் டைம் ஜாப் செய்து வந்தார். தனது சம்பளத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 50,000 yen அவர் பள்ளிவாசலுக்காக கொடுப்பதற்கான தௌஃபீக்கை பெற்று வருகின்றார். அகமதி சிறுவர்களும் கூட இதற்காக பெரும் தியாகங்கள் செய்துள்ளனர். தங்களது பாக்கெட் மணியிலிருந்து பள்ளிவாசலுக்காக சந்தா கொடுத்து வந்தனர். இவர்களில் எல்லோரையும் விட அதிகமாக ஒரு சிறுமி தியாகம் செய்துள்ளார். பெரியவர்களிடமிருந்து பல்வேறு கரன்சிகளாக பல்வேறு சமயங்களில் அவருக்கு கிடைத்து வந்த அன்பளிப்புகளையெல்லாம் அவர் இதற்காக கொடுத்து வந்தார். இவ்வாறு அவர் சேர்த்து வைத்த மொத்தம் $9,000 அவர் இதற்காக வழங்கிவிட்டார். அகமதி பெண்களும் இதற்காக அதிகமாக தியாகம் செய்துள்ளனர். சிலர் இதற்காக தங்களது நகைகளை அர்ப்பணித்துள்ளனர். ஒரு பெண் தன்னிடமிருந்த 24 வளையல்களை இதற்காக கொடுத்துள்ளார். இன்னொரு பெண் தனது தாயார் தனக்கு வழங்கிய அனைத்து நகைகளையும் பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டார். இன்னொரு பெண் பாகிஸ்தானிலிருந்து இப்போதுதான் இங்கு வந்தார். அவர் தனக்கு கிடைத்த நகையின் ஒரு புதிய செட்டை பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டார். அதனை கடந்த ஜனவரி மாதம்தான் தனது மகளின் திருமணத்திற்காக அவர் வாங்கியிருந்தார். அல்லாஹ் இவ்வாறு தியாகம் செய்துள்ள அனைவருக்கும் தன் தரப்பிலிருந்து அதிகமான அருட்கொடைகளை வழங்குவானாக. அவர்களது செல்வத்தில் பரக்கத்தை வழங்குவானாக. அவர்களது உயிர்களில் பரக்கத்தை வழங்குவானாக. ஈமானில் அவர்களை வளர்ச்சியடைய செய்வானாக. இவர்கள் அனைவரையும் இந்த பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த பள்ளிவாசல் எங்கு இவர்களது இறை வணக்கத்தின் தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்குமோ, அத்துடன் பரஸ்பரம் இவர்களில் ஒருவர் மற்றவரை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அது அவர்களை ஆக்கட்டும். இந்த அன்பையும் நேசத்தையும் பார்க்கின்ற மற்றவர்களுக்கு இதனால் இந்த பள்ளிவாசலின் பக்கம் கவனம் திரும்பட்டும். பள்ளிவாசலுக்கு அருகிலுள்ள ஜமாத்தை சாராத நமது அண்டை வீட்டுக்காரர்களும் கூட மிகவும் அதிகமாக தங்களது அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ஒரு ஜப்பானிய நண்பருக்கு பள்ளிவாசலின் துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் கூட அதிகமான எண்ணிக்கையில் விருந்தினர்கள் வருகின்றனர் என்பது தெரிய வந்தபோது அவர் 3 மாடி கட்டிடமுள்ள தனது வீட்டை ஜமாத்திற்காக தந்துவிட்டார். அதாவது விருந்தினர்களை அந்த வீட்டில் தங்க வைக்கும்படி கூறியுள்ளார். பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ளவர்களுக்கு அதிகமாக விருந்தினர்கள் வருவார்கள் என்பது தெரிய வந்த போது ஜமாத்திற்காக பார்க்கிங்கிற்காக வைத்துள்ள இடத்தை அவர்கள் வழங்கினர். கார்களை அங்கு பார்க்கிங் செய்ய முடியும். ஜப்பானியர்கள் பொதுவாக புதிய கட்டடம் கட்டப்படும் போது அதன் துவக்க நிகழ்ச்சியில் அதனை பூக்களால் அலங்கரிப்பது அவர்களது வழக்கமாகும். ஜப்பானில் அஹமதியா ஜமாத்தின் பள்ளிவாசலின் துவக்க நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது என்பதை பற்றி 2 ஜப்பானிய நண்பர்களுக்கு தெரிய வந்தபோது துவக்க நிகழ்ச்சியின் போது நாங்கள் பள்ளிவாசலை பூக்களால் அலங்கரிக்க விரும்புகின்றோம் என்று அவர்கள் கூறினர். பிறகு அலங்கரிப்பதற்காக முழுமையாக அவர்கள் உதவியும் செய்தனர். பள்ளிவாசல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படுவதில் அகமதி அல்லாத ஒரு முஸ்லிம் வழக்கறிஞரின் உதவியும் நமக்கு கிடைத்தது. அதை பற்றி நான் கூற விரும்புகின்றேன். இவர்கள் மிகவும் அதிகமாக நமக்கு உதவி செய்துள்ளார்கள். சட்ட ரீதியாக தேவைப்படும் உதவிகளை அவர்கள் செய்து வந்தார்கள். இவரது பெயர் அகியூன் நஜீமா சாஹிப். இவர்கள் மிகவும் சிறந்த முறையில் தன்னலம் பார்க்காமல் இவ்விஷயத்தில் நமக்கு ஒத்துழைப்பு தந்துள்ளார்கள். இந்த பணிக்காக அவர் வாங்குகின்ற ஃபீஸ் தொகை ஏறக்குறைய $20,000 ஆகும். ஆனால் இவர் இவ்வாறு கூறுகின்றார்: ஜப்பான் மீது அஹமதியா ஜமாத்தின் பேருபகாரங்கள் உள்ளன. அதற்கு பகரமாக எவ்வித கூலியையும் பெறாமல் நான் இந்த பணியை செய்வேன் என்று அவர் கூறுகின்றார். எனவே இதற்காக எந்த ஃபீஸையும் அவர் வாங்கவில்லை. பத்திரிகைகளிலும் நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தது போன்றே பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் பள்ளிவாசல் பற்றிய செய்திகள் வந்துள்ளன. எல்லா பெரிய பத்திரிகைகளிலும் புகழ்பெற்ற டிவி சேனல்களிலும் பள்ளிவாசல் பற்றிய செய்தியும் ஜமாத்தை பற்றிய அறிமுக செய்தியும் வந்துள்ளது. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பள்ளிவாசலின் கட்டடப்பணி நிறைவுற்றது என்பதை குறிப்பிட்டவாறு அந்நாட்டிலுள்ள ஏனைய பத்திரிகைகளிலும் அறிக்கைகள் வெளிவந்துள்ளன. அமைதியும் அன்பும் இந்த முஸ்லிம்களின் ஈமானின் ஒரு பகுதியாகும்.
ஜப்பான் உள்ள அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் பள்ளிவாசலும் கம்யூனிட்டி சென்டரும் ஆச்சி பெர்ஃபெக்டிவ் என்ற நகரத்தின் கட்டப்பட்டுள்ளது. அதாவது இது இங்குள்ள உள்ளூர் அரசாங்கத்தின் பகுதியாகும். இந்த பள்ளிவாசல் 4 சிறிய மற்றும் பெரிய மினாரக்களை கொண்டதாகும். இதில் 500 பேர் தொழலாம் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்துள்ளன. பிறகு பத்திரிகையில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: அமைதியையும் அன்பையும் பிரச்சாரம் செய்தவாறு சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது அஹமதியா ஜமாத்தின் தனிச்சிறப்பாகும். இதற்கான நிகழ்ச்சிகளை நடத்துவது அஹமதியா ஜமாத்தின் தனி சிறப்பாகும். ஜப்பானில் உள்ள அஹமதியா ஜமாத்தில் பாகிஸ்தானை சார்ந்தவர்களும் ஏனைய 15 சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உள்ளனர். ஜமாத்தின் மொத்த எண்ணிக்கை 200 நபர்களாகும். தன்னார்வ தொண்டுகளிலும் கூட மிகவும் ஈடுபாடுடன் செயல்படக்கூடிய ஜமாத்தாக இது விளங்குகின்றது. இந்த மக்கள் கோபே என்ற இடத்தில் வந்த பூகம்பம் மற்றும் சுனாமி, வடக்கு ஜப்பான் பகுதிகளில் வந்துள்ள பூகம்பங்கள் ஆகியவற்றை தவிர இந்த வருடம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகம் செய்வது ஆகிய இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்காக இவர்கள் பெரும் தொண்டுகளை செய்துள்ளனர். எனவே மற்றவர்கள் மீது அஹமதியா ஜமாத் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இதுவேயாகும். அமைதி நிறைந்த சமுதாயத்தில் சமாதானத்தை பரப்புகின்ற இஸ்லாத்தின் பிரதிநிதிகளாக இவர்கள் உள்ளனர் என்று அவர்கள் எழுதியுள்ளனர். இவர்கள் பொது தொண்டுகளை செய்து வருகின்றனர் என்று அவர்கள் எழுதியுள்ளனர். இந்த தாக்கத்தை நிலைநிறுத்துவதும் இந்த தாக்கத்தை மேலும் அதிகமாக்குவதும் இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியின் பணியாக இருக்கின்றது. அல்லாஹ் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இந்த உண்மையை ஒவ்வொரு அகமதியும் பரப்பக்கூடியவராக இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாம் அன்பு மற்றும் சமாதானத்தை வழங்குகின்ற மார்க்கமாகும் என்ற தூது செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டும். நமது பள்ளிவாசல்கள் இதற்கான சின்னமாக திகழ்கின்றன. இதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் பரவுவதற்கான வழி விரிவானதாக ஆகிக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த சமுதாயமும் தன்னை படைத்தவனை அறிந்து கொள்கின்ற நட்பாக்கியம் பெற்ற சமுதாயமாக ஆக வேண்டும். மனித சமுதாயத்திற்கு பேருபகாரம் செய்பவராக வந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த அந்தஸ்தை புரியக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.